ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியாவில் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வெயிலுக்கு இதமாக கேரளா ஸ்பெஷல் ஹெல்த்தியான பிங்க் லெமன் ஜூஸ் இன்னைக்கு செய்ய போகிறோம். பிங்க் கலர் வரதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அந்த ஹெல்த்தியான பிங்க் லெமன் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து 4 சீட்லெஸ் பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் சிறுசாக இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 சேர்த்துனாலே போதும். நிறைய கிரேப்ஸ் சேர்த்துனாலும் புளிப்பு அதிகமாயிரும். இந்த கிரேப்ஸ் தான் பிங்க் கலருக்கான சீக்ரெட். இது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து இதை ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிங்க் கலர் வந்துருச்சு இந்த கிரேப்ஸ் சேர்த்ததுனால. அடுத்து இது கூட இன்னொரு கப் அளவும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு 1/2 லிட்டருக்கு 1/2 லெமன் போதுமா இருந்துச்சு. பெரிய லெமனாக இருந்துச்சுன்னா 1/2 லெமன் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்திட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சால்ட் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த லெமன் ஜூஸில் இது சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் சப்ஜா சீட்ஸை சேர்த்தணும். லெமன் ஜூஸ் எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணும்போது இதை சேர்த்துனீங்கன்னா நல்லா மிதந்து வரும் மேலே. முதல்லயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சப்ஜா சீட்ஸ் எல்லாம் அடியில் போய் ஒட்டிக்கும். பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க ஜூஸை கிளாஸ்ல ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க சப்ஜா சீட்ஸ் எல்லாம் மேலே பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு. பர்த்டே, ஃபங்க்ஷன், பார்ட்டி அந்த மாதிரி டைம்லலாம் வெல்கம் ட்ரிங்காக இதை கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஜா சீட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.